தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 118ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. இதை அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சங்கீதமும் அநாதை சங்கீதம் அல்ல. எல்லா சங்கீதமும் வேதத்தின் எல்லா வார்த்தைகளையும் ஆவியானவர் அருளி செய்திருக்கிறார். எனவே இதை ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதுதான் சாலச் சிறந்ததாகும். இந்த சங்கீதம் மிக சிறிய சங்கீதமாகிய 117ஆம் சங்கீதத்திற்கும் மிக நீளமான சங்கீதமாகிய 119ஆம் சங்கீதத்திற்கும் இடையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு சங்கீதம். கிமு 444 அந்த காலத்து சூழ்நிலையின் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம். எருசலேமின் அலங்கங்கள் கட்டப்பட்ட நாட்களிலே, எஸ்ரா நெகேமியா ஆகியோர் போதித்த நாட்களிலே அந்த சூழ்நிலைகளில் எழுதப்பட்ட சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக ஜான் விக்லிஃப் என்பவர், மார்ட்டின் லூத்தர் என்பவர், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர், இப்பேற்பட்ட அந்த காலத்து ஆவிக்குரிய தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பலப்படுவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்த ஒரு ஆவிக்குரிய சங்கீதமாக இந்த சங்கீதத்தை குறித்து அவர்கள் கருதுகிறார்கள். பின் இந்த சங்கீதத்திலே சில வசனங்கள், குருத்தோலை ஞாயிற்றை கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்தாரே, ஜனங்களெல்லாம் குருத்தலைகளை பிடித்து சென்றார்களே, அந்த சூழ்நிலைகளை முன்னறிவிக்கக்கூடிய சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. குருத்தோலை ஞாயிற்றை முன்னறிவிக்கக்கூடிய, தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய சங்கீதமாக இந்த சங்கீதமும் விளங்குகிறது. இன்னும் இந்த சங்கீதத்தில் உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த சங்கீதத்தின் முதல் வசனமும் இந்த சங்கீதத்தின் கடைசி வசனமும் ஒரே வசனம். பாருங்கள், 118ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது என்னை பின்தொடருங்கள். முதல் வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல் வசனமும் கடைசி வசனமும் ஒருங்கே ஒன்றாக இணைந்த வசனங்களாக இந்த சங்கீதத்திலே காணப்படுகின்றன. இந்த சங்கீதத்திலே ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னத்தை சங்கீதக்காரன் வர்ணிக்கிறான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபையினாலே எப்படியாக அவர் விளங்குகிறார் என்ற காரியத்தை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் வர்ணிக்கிறான். 4 வர்ணனைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. முதலாவதாக முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி இந்த வசனம் தொடங்குகிறது, இந்த வசனம் அடங்குகிறது. 29ஆம் வசனத்திலும் அப்படியாகவே நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்திலும் கடைசி வசனத்திலும் கர்த்தர் நல்லவர் என்ற சொல் காணப்படுகிறது. அவருடைய கிருபை 5 முறை முதல் 4 வசனங்களிலும் கடைசி வசனத்திலும் காணப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபையிலே அவர் சிறந்தவர் என்று சொல்லி ஜனங்கள் அவரை ஆர்ப்பரிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். யார் ஆண்டவருடைய கிருபையை பற்றி பாட வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. யாக்கோபாக இருந்தவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான், பாவம் மன்னிக்கப்பட்டான், பிரித்தெடுக்கப்பட்டான். அவனுடைய சந்ததி இஸ்ரவேலின் சந்ததி. யார் சொல்ல வேண்டும், யார் ஆண்டவருடைய கிருபையை பாட வேண்டும், போற்றி துதிக்க வேண்டும் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு சொந்தமானவர்கள், பரிசுத்த வாழ்க்கை ஆசரிக்க தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் இஸ்ரவேல் சொல்வதாக. அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்வார்களாக. இரண்டாவதாக
3வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர்கள் பணிவிடைக்காரர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள், ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய கிருபையை பாட கடவர்கள், ஆண்டவரை துதிக்க கடவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், முழு நேர ஊழியக்காரர்களோ பகுதி நேர ஊழியக்காரர்களாகவோ இருக்கலாம். ஆண்டவருடைய கிருபையை பாட வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமாம், பகுதி நேர ஊழியம்னா என்ன அர்த்தம்? வேலை செய்து கொண்டே, வியாபாரம் பண்ணிக்கொண்டே, படித்து கொண்டே, இப்படி பல அலுவல்களிலே இருந்து கொண்டே ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் போற்றி துதிக்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சர், பிபிஎஸ் டீச்சர், வாலிபர் குழு நடத்துகிறவர், பெண்கள் கூட்டத்தை நடத்துகிறவர், இன்னும் ஆயர் இல்லாத சமயத்திலே ஆலய காரியங்களை, ஆராதனைகளை நடத்துகிறவர், எவ்விதத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை சபையிலே, சமூகத்திலே செய்யக்கூடியவர்கள் கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள். அவர்களும் கர்த்தருடைய கிருபையை குறித்து அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், பாட வேண்டும், புகழ வேண்டும். 3வதாக 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய கிருபை குறித்து சொல்ல வேண்டும். 1வதாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், 2வதாக பணிவிடைக்காரர்கள், 3வதாக பயப்படுகிறவர்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய கிருபையை பாடி அவர் நல்லவர் என்பதை பறைசாற்ற வேண்டும். ஆண்டவருடைய பயம் என்பது தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல, தெய்வ குத்தமாயிருமோ என்று சொல்லி ஆண்டவருடைய அடிக்கு பயந்து வாழ்வதல்ல, ஆண்டவருடைய அன்புக்கு பயந்து வாழ்வது. அடிகளுக்கு பயப்படுவது பயம் அல்ல, அன்புக்கு பயப்படுவது பயம். அந்த பயம் பயபக்தி. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரன், ஏக புதல்வன், அவனை பலிபீடத்தில் வைத்த பொழுது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பயம். ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என்னுடைய மகன் ஈசாக்கு எனக்கு முக்கியம் அல்ல, யெகோவாவாகிய தெய்வம் முக்கியம், அவர் கொடுத்த அற்புதம் முக்கியம் அல்ல, அவருக்கு நான் செய்ய வேண்டிய என்னுடைய அர்ப்பணம் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய மகனை அர்ப்பணித்த பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நற்சான்றிதழ் பெற்றான். அப்பேற்பட்டவர்கள் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய கிருபையை பாட வேண்டும். ஆக 1வதாக கர்த்தர் நல்லவர் என்ற கருத்து, 2வதாக அவர் நல்லவர் மட்டுமல்ல, அவர் நம் நடுவிலே இருக்கக்கூடியவர் என்றும் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். பாருங்க, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லியும் அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். நடுவிலே இருக்கிறார் ஆண்டவருடைய பிரசன்னம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று வாக்கருளிய தெய்வம் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே இப்பொழுது நாம் கூடியிருக்கிறோம். நீங்கள், நான், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சந்திப்பு இப்பொழுது. ஆண்டவர் இருக்கிறாரா? நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என்ன செய்கிறார்? நெருக்கத்தில் இருக்கிறவர்களை விசாலத்தில் கொண்டு வருகிறார் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டா? ஏதாவது நெருக்கங்களை நீங்கள் சந்தித்து கஷ்டத்தோடு, புலம்பலோடு, கண்ணீர் விட்டு கலங்கி போய் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நெருக்கடியான நிலைமைகள் உங்களை விட்டு நீங்கும். உங்களிடமிருந்து நெருக்கங்களை நீக்குவார், அல்லது நெருக்கங்களிலிருந்து உங்களை நீக்குவார், அல்லது நெருக்கங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். எப்படி ஆண்டவர் செய்தாரே? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் நெருக்கடியான சூழ்நிலை, அக்கினி சூளை, ஆண்டவர் நெருக்கடியான சூழ்நிலைகளை நீக்கவில்லை. அவர்கள் நடுவிலேயே ஆண்டவர் இருந்து 4வது ஆளாக தேவகுமாரனாக உலாவி அவர்களை காத்துக்கொண்டார். நெருக்கத்திலே காத்துக்கொண்டார்.
சில சமயங்களிலே நெருக்கத்தை நின்று காத்துக்கொள்வார். நெருக்கடியான சூழ்நிலை. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிறார்கள். பகைவர்கள், விரோதிகள், அவர்கள் கைகளிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கடலை பிளந்து காத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சில சமயங்களிலே பாதகங்களை சாதகங்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். எஸ்தர் சரித்திரம், ஆமனுடைய தந்திரம், மொர்தெகாயை, எஸ்தரை, யூத ஜனங்களை அழிக்க திட்டமிட்டவன், அதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய சித்தத்தினாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாக மாற்றினான். எவன் அழிக்க திட்டமிட்டானோ அவன் அழிந்து போனான். ஆனால் அழிக்கப்பட இருந்த ஜனங்கள் காக்கப்பட்டு பூரீம் பண்டிகை என்று சொல்லி கூடுதலான ஒரு பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகையிலிருந்து பெந்தெகோஸ்தே பண்டிகை வரை ஏராளமான பண்டிகைகளை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் சொல்கிறது. ஏராளமான பண்டிகைகள் இடம்பெறக்கூடிய ஒரு அதிகாரம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். ஆனால் அந்த பண்டிகைகளோடு பூரீம் பண்டிகையையும் அவர்கள் கொண்டாடத்தக்கதாக இன்னொரு பண்டிகையையும் ஆண்டவர் உருவாக்கினார். பாதகங்களை சாதகங்களாக ஆண்டவர் மாற்றினார். நெருக்கத்திலிருந்து தப்புவிக்கிறார். நெருக்கத்திலேயே தப்புவிக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றுகிறார். தெய்வம் அனந்த ஞானமுள்ளவர், அளவற்ற அன்புள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். அந்த ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழும் பொழுது இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக ஜீவிப்போம். என்ன நெருக்கடியான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுடைய பிரச்சனையை விட தெய்வம் பெரியவர். God is bigger than your problem. உங்களுடைய பிரச்சனை விட நீங்கள் வழிபடக்கூடிய, நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெரியவர். அந்த பெரிய கர்த்தரிடத்திலே உங்கள் சிறிய நெருக்கடிகளை கொண்டு வந்து 5 அப்பம் 2 மீன் போல தூக்கி கொடுப்பீர்கள் என்றால், அவருடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து கொள்வீர்கள் என்றால், அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி இந்த சங்கீதமும் இன்ன பிற சங்கீதங்களும் நமக்கு அறிவிக்கின்றன. அவர் நம் மத்தியிலே நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதினாலே நான் பயப்படேன், என் சத்துருக்களிலே சரி கட்டுதலை காண்பேன் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். சத்துருக்கள் சரி கட்டப்படுவார்கள். உன் கண்களினால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோமே. சத்துருக்களுக்கு ஆண்டவர் சரி கட்டுதலை நம்முடைய கண்கள் காணும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. சீமோன் பேதுருவுக்கு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறான். நாளைய தினம் மக்கள் மத்தியில் அவன் கொண்டு வரப்படுவான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவனை கொலை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் என்று சொல்லிவிட்டு ஏரோது ராஜா போய்விட்டான். ஆனால் எவன் சாவான் என்று நினைத்தார்களோ அவன் பிழைத்து கொண்டான். எவனை சாகடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் செத்து போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம், சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நம்முடைய கண்கள் காணும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம் கூட இருப்பதினாலே பயப்பட வேண்டிய தேவை இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாமும் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவைகள் என்பது பொருளாகும். பிரச்சனைகள் எல்லாம், பிரச்சனை கொண்டு வருகிறவர்கள் எல்லாருமே கர்த்தரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். எனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து, தோற்கடிக்கப்பட்ட சத்துருக்களை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? பயமே தேவையில்லை, விசுவாசம்தான் தேவை. ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை வாசிக்க விசுவாசம் பொங்கும். வசனம் இல்லை விசனம்தான் இருக்கும். வசனம் இல்லை பயம். வசனம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி. எனவே ஆண்டவருடைய வசனத்தை நம்பி
நாடி விசுவாசித்து ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக தெய்வம் நல்லவர். இரண்டாவதாக அவர் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், நடுவில் இருக்கிறவர். மூன்றாவதாக நம்பத்தக்கவர். ஆண்டவரை நம்பலாம், ஆண்டவரை விசுவாசிக்கலாம். 8ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கும் பொழுது 8, 9 வசனங்களை காண்கையிலே, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பற்றி பிடிப்பது, பற்றுறுதி கொள்வது, விசுவாசிப்பது. மனுஷன் மேல், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம் என்றால் கெட்டுப்போவோம், நம்முடைய வாழ்க்கை அழியும். ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்பத்தக்கவர், நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கற்பம் செத்துப்போன சமயத்திலே கூட ஆபிரகாம் பிள்ளை பெறுவதற்கு, சாராள் கற்பம் தரிப்பதற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்பத்தக்கவர். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையோ சந்தர்ப்பங்களையோ நீங்கள் பார்க்காமல் சத்திய தேவனை, கர்த்தராகிய கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நேசிப்பது மட்டுமல்ல, விசுவாசிப்பது மட்டுமல்ல, நம்பி ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமைகளிலும் கர்த்தரை நம்புங்கள். அவர் நம்பத்தக்கவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கை உள்ள வார்த்தைகள். அவர் சொல்வது எல்லாமே நடக்கும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மாம்சமாக மாறும், நடந்தேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போம், அவருடைய வார்த்தை, அதனுடைய உறுப்பு, எழுத்து ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாடி ஜீவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அபரிமிதமான ஆசீர்வாதமான மாற்றங்கள் வரும். ஏமாற்றம் இருக்காது, மாற்றமே வரும், நல் மாற்றம். அந்த மாற்றம் ஆண்டவருக்கு மகிமையையும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். ஐயா, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பது எப்படி? இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் இது போதாது என்று நானே புரிந்து கொண்டேன். ஆண்டவரை பற்றும் நம்பிக்கையிலே, பற்றுதலிலே, பற்றுறுதியிலே, விசுவாசத்திலே வளர்வது எப்படி என்று கேட்டால், முதலாவதாக நம்முடைய கடந்த கால அனுபவங்களை எண்ணி பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தினார், ஆண்டவரின் நடத்துதலுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் விட்டு விட்டோமே என்று சொல்லி ஒரு 20 காரியங்களையாவது எண்ணி பாருங்களேன். அதையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை நீங்கள் கண்டுகொண்டு ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்கள். விசுவாசம் பெருகும். அதன்பின் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வசனங்கள், அவற்றிற்கு கீழ்ப்படியுங்கள். தம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 1:5 7 விசுவாசம் என்றாலே கீழ்ப்படிதல் என்றுதான் அர்த்தம். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். ஐயோ, எனக்கு போதிய விசுவாசம் இல்லையே என்றால், ஐயோ, நான் ஆண்டவருக்கு பிரியமாக போதிய கீழ்ப்படிதல் இடத்திலே இல்லையே என்று அர்த்தம். கீழ்ப்படிய விசுவாசம் பொங்கும். கீழ்ப்படியாவிட்டால் விசுவாசம் மங்கும். கீழ்ப்படியாவிட்டால் விசுவாசம் தளரும். கீழ்ப்படிந்தால் விசுவாசம் வளரும். விசுவாசத்தில் விருத்தி அடைந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக, அடுத்தவர்களுடைய சாட்சிகளை கவனியுங்கள். கர்த்தருடைய சாட்சிகளை நீங்கள் கேளுங்கள். புத்தகங்களிலே வாசியுங்கள், பத்திரிகைகளில் வாசியுங்கள். மற்றவர்களுடைய சாட்சிகளை கேட்க கேட்க உங்களுக்கும் புது விசுவாசம் பொங்கி வழியும். சாட்சிகளை கேளுங்கள். இன்னும் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் விசுவாசத்தில் நீங்கள் வளருவீர்கள். வாக்குத்தத்தங்கள், இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு வேண்டிய ஏராளமான வாக்குத்தத்தங்களை வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை வாக்குத்தத்தம். ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையின் தத்தம். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்யும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணம் செய்யும் பொழுது
வாக்கு தத்தங்களெல்லாம் ஒவ்வொன்றாக பலிக்கும். அவர் வாயினாலே சொல்லுவது தரையிலே விழுந்து விடாது. அவருடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது. சொன்னது நடக்கும். எனவே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அவருடைய வாக்கு தத்தங்களை உண்மையாக விசுவாசியுங்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே அல்லது வாக்கு தத்தத்தினாலே வரும். ஐயா, என்னால் வாசிக்க முடியாது ஐயா, எழுத்தறிவு எனக்கு கிடைக்காது ஐயா, எப்படி ஐயா இந்த வசனங்களை நான் வாசிப்பது? ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கிறிஸ்தவ வீடியோ அல்லது டிவி சேனல் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது வசனங்களை கவனியுங்கள், கேளுங்கள். திடீரென்று ஒரு நாள் ஒரு வசனத்தை அல்லது ஒரு வேத பகுதியை வாசிக்க வேண்டுமா? பிள்ளைகளை கூப்பிடுங்கள், பேர பிள்ளைகளை கூப்பிடுங்கள், இந்த அதிகாரத்தை எனக்கு வாசித்து காண்பி என்று சொல்லுங்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி படுகிறதுனாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அது மட்டுமல்ல, விசுவாசத்திலே நீங்கள் பொங்கி வழிய வேண்டும் என்றால் எபிரேயர் 10 அதிகாரம் 36 வசனம் உங்களுக்கு முக்கியமான வசனம். 3 காரியங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய சித்தம், இரண்டாவதாக வாக்கு தத்தம், மூன்றாவதாக நீடிய பொறுமை. நீடிய பொறுமையோடு வாக்கு தத்தத்திற்காக தரித்திருங்கள். அப்படி நீங்கள் தரித்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதுன்னா ஐயா, யார் யாரிடம் போய் ஒப்புரவாக வேண்டுமோ ஒப்புரவாகுங்கள், யாரை போய் மன்னிக்க வேண்டுமோ மன்னியுங்கள், எந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமோ திருப்பி கொடுங்கள். கள்ளக்கணக்கோ அல்லது சுத்தமற்ற தவறான போலியான கணக்கோ எழுதியிருந்தால் அதையெல்லாம் திரும்ப செலுத்துங்கள். ஆலயத்திலோ அடுத்தவர்கள் வீட்டில் இருந்தோ எதையாவது திருடி கொண்டு வந்தால் திருப்பி செலுத்துங்கள். சகை சொன்னானே, நான் அநியாயமை வஞ்சித்ததை நாளத்தனையாக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னானே, அப்படியாக தேவனுடைய சித்தம் எதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாரோ எல்லாவற்றையும் செய்து முடியுங்கள், சீர் பொருந்துங்கள். எப்பா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறீர்களே, இந்த காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவனுடைய சித்தத்தை அவர் சொல்லுவதை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு சித்தமானதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய தேவையை ஆண்டவர் செய்து கொண்டிருப்பார். இதுதான் எபிரேயர் 10 அதிகாரம் 36 வசனத்தின் விளக்கம். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிவிடுங்களே. ஆக ஆண்டவருக்குள்ளான நம்பிக்கை, பற்றுறுதி, விசுவாசம் இவற்றிலே வளர வேண்டும் என்றால் கடந்த கால அனுபவங்களை, கர்த்தர் கொடுத்த அனுபவங்களை எண்ணி பாருங்கள். அடுத்தவர்களுடைய சாட்சிகளை உற்று கவனியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வாக்குத்தத்தங்களை நம்பி வாழுங்கள். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை ஆண்டவர் கிடைத்த காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துங்கள், தேவ சித்தத்தை செய்யுங்கள். முதலாவதாக நல்லவர், இரண்டாவதாக நடுவில் இருக்கிறவர், மூன்றாவதாக நம்பத்தக்கவர், நான்காவதாக நாமத்தினால் காப்பவர். அவருடைய நாமம் காக்கக்கூடிய நாமம், இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லி பாடியிருக்கிறீர்களே, அந்த நாமத்தினாலே கிடைக்கக்கூடிய நன்மைகளை அந்த பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்லி ரோமர் 8 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவையான உதவிகள் சந்திக்கப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே 13 வசனத்திலே பார்க்கிறோம். நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவருடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி இந்த வசனத்திலே, இந்த சங்கீதத்திலே 14, 15 வசனங்களிலும் 21 வசனத்திலும் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தினாலே அவருடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்கும், நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லி இன்னும் 15, 16 வசனங்களிலே நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் தம்முடைய நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய நாமத்தினாலே மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார், நம்மையும் ஆசீர்வதிக்க பண்ணுகிறார். அவருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது என்று சொல்லி 27 வசனத்திலும் நாம் காண்கிறோம். பிரகாசமான வாழ்க்கை, மங்கி எறிகிற திரியை அவர் அணைப்பதில்லை, நெறிந்த நாணலை அவர் முறிப்பதில்லை, அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார்,
பிரகாசிக்க பண்ணுவார், உறுதிப்படுத்துவார் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பேற்பட்ட ஆண்டவர் நல்லவர், நடுவில் இருக்கிறவர், நம்பத்தக்கவர், நாமத்தினால் காக்கிறவர். என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரதியுத்தரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 19ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது துதிக்க வேண்டும். 24ஆம் வசனம் ஒழுங்காக அவரை ஆராதிக்க வேண்டும். அதே 24ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள்ளாக களிகூர்ந்து ஜீவிக்க வேண்டும். 27ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பலிபீடத்திலே நம்முடைய வாழ்க்கையை பலி செலுத்த வேண்டும். என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 28ஆம் 29ஆம் வசனங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீ நல்லவர், எங்கள் நடுவில் இருக்கிறவர், நம்பத்தக்கவர், உம்முடைய நாமத்தினாலே எங்களை காக்கிறவர். எவ்வளவு உன்னதமான தெய்வம் எங்களுக்கு. ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை துதிக்கிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களாக இந்த உலகத்திலே நீர் எங்களை பாவியும். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் மட்டும் உம்முடைய சித்தத்தை நாங்களும் செய்து வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.